அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் வாழ்வின் இனிய காலை வணக்கம். இன்று செப்டம்பர் 19, அதாவது புரட்டாசி மாதம் 3ஆம் தேதி, வியாழக்கிழமை. துதியை திதி, உத்திரட்டாதி நட்சத்திரம் 8-4 வரை, அதற்கு மேல் ரேவதி நட்சத்திரம். சந்திராசிரமம் சிம்ம ராசிக்காரங்கள் கூடியது. ராகு காலம் மத்தியானம் 1லிருந்து 3 வரை, யமகண்டம் காலை 6லிருந்து 7:30 வரை, நல்ல நேரம் 10:45லிருந்து 11:45 வரைக்கும். நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம் மஞ்சள் அல்லது கோல்டு பிஸ்கட் கலரு. தவிர்க்க வேண்டியது பிங்க் அல்லது மெரூன் கலர். சாப்பிடக்கூடியது கீரை, வாழைக்காய், கொத்தவரங்காய் வெட்டி சாப்பிடலாம். நண்பர்களே, நம்ம லக்னம் இப்படி, ராசி இப்படி, இந்த மாதம் பிறந்தா இப்படி, இந்த திதியா இப்படி, இன்ன கிழமையில் பிறந்தா இப்படின்னு நிறைய பார்த்தாச்சு. இப்போ ஜோசியர்கள் சொல்லுவாங்க இல்லையா, நீ அந்த யோகத்தில் பிறந்திருக்க, அதனால் எப்படி இந்த யோகத்தில் பிறந்தால், அந்த யோகங்கள்ங்கிறத பற்றி சில குறிப்புகளை பார்த்துக்கிட்டு போகலாம். உங்களுக்கு தெரியணும் இல்லையா? முதல்ல சந்திரமங்கள யோகம். அதாவது சந்திரனும் செவ்வாயும் 7ல் இணைஞ்சு இருந்தால், சேர்ந்திருந்தால் அது சந்திரமங்கள யோகமாகும். அல்லது ஒன்றுக்கொன்று 7ஆம் வீட்டில் 7ஆம் பார்வை பார்த்து கொண்டாலும் இந்த சந்திரமங்கள யோகம் உண்டாகும். இந்த 2ல் ஒன்று ஆட்சியோ உச்சமோ பெற்று இருப்பின் அரச யோகம் உண்டாகும். அதாவது 2 கிரகத்தில் ஒரு கிரகம் பலமாக இருந்தால் அது ராஜயோகம் உண்டாகும். மருந்து தயாரித்தல், விற்றல் முதலியானவை யோகமான தொழில்களாக அமையும். அப்போ இந்த சந்திரமங்கள யோகம்னு சொல்லக்கூடியது மிக பிரபலமான யோகம். இப்போ உதாரணத்துக்கு, இப்போ எல்லாரும் விஜயை பற்றி தான் பேசிக்கிட்டு இருங்க. விஜய் அப்படி வந்துடுவார், இப்படி வந்துடுவார், அறப்போவார், இதை செய்ய போகிறாரு, அவர் தான் அடுத்த சிஎம்ங்கிறது. அவங்க அதை பெரிய அளவில் எக்ஸ்ப்ளாய்டு பண்ணுறதுக்கு உண்டான காரணம் என்னென்னா, அவருக்கு சந்திரமங்கள யோகம்னு சொல்லக்கூடிய யோகம் இருக்குது. அதாவது அவர் ஜாதகத்தில் கடகராசியில் சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்துருக்குது. அதில் சந்திரன்னு சொல்லக்கூடிய கிரகம் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்றிருக்கிறது. அதனால தான் அதை அவ்வளவு பிரபலமாக பேசுகின்றார்கள். இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் 1-2 யோகத்தை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு வரலாம். இப்பொழுது அதை பார்த்துருக்கோம் இல்லையா? இப்போ ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசி பலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பயன்படுமாயின் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். மேசராசி. எதிர்பாராத வகையில் நண்பர்கள், உறவினர்கள் மத்தியில் விரோதம் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. குடும்பத்தினர் தவிர மற்றவர்களிடமிருந்து உதவிகள் கிடைப்பதில்லை. உடல் நல குறைவு ஏற்படுகிறது. தேவையில்லாத மனக்குழப்பம் கூட உண்டாகிறது. இதிலும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுங்கள். அடுத்து ரிஷபராசி. மற்றவர்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறீர்களே தவிர மற்றவர்களிடம் உதவியை எதிர்பார்க்க வேண்டிய அவசியமில்லை. அந்த சிச்சுவேஷன் கூட வரப்போவதில்லை. கடவுள் பக்தி அதிகரிக்கின்றது. எதிர்ப்பு சக்திகள் குறைகின்றன. எடுத்த காரியங்கள் எல்லாவற்றிலையும் ஓரளவு வெற்றியும் நல்ல பலனும் கிடைக்கின்றன. அடுத்து மிதுன ராசி. வீடு, மனை வாங்கக்கூடிய யோகம் உண்டாகிறது. புதிய தொழில் ஆரம்பிக்கிற நேரம் அல்லது தொழிலை விரிவுபடுத்தும் யோகம் உருவாகிறது. குடும்பத்தில் மங்கள காரியங்கள் நடைபெறப் போகின்றது. கோர்ட்டு கேஸு விவகாரங்கள் வெற்றி கிடைக்கிறது. நண்பர்கள் உதவிகரமாக இருக்கின்றனர். அடுத்து கடகராசி. திருமணமாகாத சிலருக்கு திருமணம் நடைபெறப் போகின்றது. பார்ட்னர்ஷிப் மூலம் தொழில் ஆரம்பிக்க வாய்ப்பு உண்டாகும். தொழிலில் பாராட்டும் பதவி உயர்வும் உண்டாகலாம். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகின்றது. அடுத்து சிம்மராசி. குடும்பத்தில் ஓரளவு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையே நடக்கின்றது. ஆரோக்கியம், செல்வம், செல்வாக்கு எல்லாமே அதிகரிக்கிறது. நினைத்தவை எல்லாம் ஓரளவு நடக்கின்றன. பெரியோர்கள் சந்திப்பும் அவர்களின் ஆதரவும் கிடைக்கின்றது. அடுத்து கன்னியாராசி. புத்தாடையும் புது நகைகளும் வாங்க யோகம் உள்ளது. தொழிலில் முன்னேற்றமும் நல்ல லாபமும் கிடைக்கிறது. மன நிம்மதி பர்டிகுலராக கிடைக்கிறது.
குடும்பத்தில் வந்து நல்ல காரியங்கள் தான் நடக்கின்றன. எடுத்த காரியங்கள் எல்லாவற்றிலும் ஓரளவு வெற்றி கிடைக்கின்றது. மேலதிகாரிகளின் உதவியும் ஒத்துழைப்பும் உங்களுக்கு நன்றாக கிடைக்கிறது. ஸோ ஓரளவு நல்ல காலம் என்றே வைத்துக்கொள்ளலாம். அடுத்து துளாராசி. வீட்டிலையும் சரி வெளியிலையும் சரி எதிர்ப்புகள் இருக்கின்றன. துணிவுடன் நடந்தால் காரியங்கள் கட்டாயமாக நடக்கும். அதனால் வெற்றியும் கிடைக்கும். மனைவி மக்கள் உங்களது சொல் பேச்சை கேட்டு நடக்கின்றனர். மனமாக வேண்டியவர்களுக்கு திருமண பேச்சு நடைபெறுகிறது. ஒரு சிலருக்கு திருமணமும் நடைபெறலாம். வீண் கெட்ட பேர் பெற வாய்ப்பு உள்ளது. கொஞ்சம் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுங்கள். அடுத்து விருச்சிக ராசி. புதிய தொழில் தொடங்க வாய்ப்பு வருகிறது. மனைவி மக்கள் நண்பர்கள் ஆகியோர்களால் நன்மை உண்டாகிறது. கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் உறவு நன்றாகவே இருக்கிறது. ஸ்பெக்குலேஷனில் ஓரளவு லாபம். உறவினர் வீட்டு விசேஷங்களுக்கு சென்று வருகிறீர்கள். அடுத்து தனுசு ராசி. பிடிவாத குணம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகிட்டு போகுது. விரோதிகள் அதிகமாகின்றனர். அவர்கள் செய்யும் இடையூறுகள் கூட உங்களுக்கு வந்து நன்மையிலே முடியுது. அவங்க உங்களுக்கு கெடுக்கணும்னு எது பண்ணாலும் அது உங்களுக்கு நன்மையாகவே நடக்கிறது. உறவினர்களால் நன்மையே உண்டாகின்றது. உறவினர்கள் சுற்றத்தினர் பரவாயில்லை. கணவன் மனைவி உறவு நன்றாகத்தான் இருக்கிறது. மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கிறது. ஓரளவு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுகிறார்கள். அடுத்து மகர ராசி. மனம் வந்து அமைதியாகவே இருக்கிறது. தொட்டதெல்லாம் பொன்னாகும் என்று சொல்கிறார்கள். அது உண்மை. நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாக மாறுகிறது. அதே சமயத்தில் தொழிலில் வந்து ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம், அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு வருகிறது. செல்வாக்கு, அந்தஸ்து, புகழ் எல்லாமே உருவாகிறது. கணவன் மனைவி மகிழ்ச்சிகரமாக இருக்கின்றீர்கள். அடுத்து கும்பராசி. நம்பிக்கையுடன் செய்யும் காரியங்கள் ஏமாற்றத்தை அளிக்கின்றன. வேண்டா வெறுப்புடன் செய்யும் காரியங்கள் அதிக நன்மையை தருகின்றன. அதுதான் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள். நண்பர்கள் உதவி எப்போதுமே உங்களுக்கு இருக்கிறது. உறவினர்கள் தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. அடுத்து மீனராசி. வீண் கோபம் வேண்டாம். ஆத்திரப்பட்டு நல்லவர்களை விரோதியாக மாற்றிக்கொள்ள வேண்டாம். சுயநலத்தோடு நடந்து கொள்ளுங்க. உங்களுக்கு வந்து கொஞ்சம் செல்ஃபிஷாக தான் நடந்துக்கிறீங்க. கூட்டு தொழிலில் வந்து ரொம்ப லாபம் நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கூட்டு தொழில் ஆரம்பிக்கதாக இருந்தால் தாராளமாக செய்யலாம். சந்தர்ப்பத்தை நழுவ விடாமல் முன்னெச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள். கணவன் மனைவியிடையே சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்து கொண்டிருக்கின்றன. நண்பர்களே, இந்த நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பால்.